மாமி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, பீரோல துணி வைக்க இடமே இல்ல. என்கிட்ட நிறைய பழைய கிழிஞ்ச பட்டு புடவைங்க நிறைய இருக்கு. அது வேற இடத்த அடைச்சிட்டு இருக்கு. அதான் அது எல்லாத்தையும் தூர போட்டு கரெக்டா அடுக்கி வைக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சிட்டு இருக்கேன். என்னது, தூர போட போறீங்களா? குடுங்க அது என்கிட்ட. இத வச்சு நீ என்ன புள்ள பண்ண போற? என்ன பண்ண போறேனா? இருங்க மாமி, வந்து சொல்றேன். மாமியுடைய பழைய கிழிஞ்ச பட்டு புடவைங்களை எடுத்துட்டு நான் நேரா பாண்டி பஜார் நாயுடு ஹால்க்கு ஆப்போசிட்ல இருக்க பாண்டியன் சரிகைக்கு தான் வந்திருக்கேன். இங்கே நம்மளுடைய பட்டு புடவை கிழிஞ்சு எந்த கண்டிஷன்ல இருந்தாலுமே இங்க நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. நான் கொண்டு போன பட்டு புடவை எல்லாத்தையுமே ஒரு கல்லு மேல வச்சு தேய்ன்னு தேய்ச்சு குவாலிட்டி செக் பண்ணிட்டு இந்த புடவைங்களுக்கு 25,000 வரைக்கும் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. பேமெண்ட்டும் எனக்கு ஸ்பாட்லயே கொடுத்துட்டாங்க. உங்ககிட்டயே கிழிஞ்ச பட்டு புடவை, பனாரஸ் புடவை, சாதா புடவை இந்த மாதிரி எது இருந்தாலுமே நீங்க இந்த பாண்டியன் சரிகையில கொடுத்து ஸ்பாட் கேஷா வாங்கிக்கலாம். உங்களால நேர்ல வர முடியலனாலும் பரவாயில்ல, இவங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க ஒரு கால் பண்ணா போதும், டைரக்டா உங்க வீட்டுக்கே வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்பாட்லயே கேஷ் கொடுத்துருவாங்க. டி நகர்ல மட்டும் இல்ல, புருஷவாக்கம்லயும் இவங்களுடைய இன்னொரு பிரான்ச் இருக்கு. பாண்டியன் சரிகைக்கு விசிட் பண்ணுங்க.